ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெய்லி மார்க்கெட்டில் வந்து நம்ம எந்த கிரிப்டோ வந்து ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 பேப் தான். 1000 பேப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகினுக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சப்போர்ட்டு. மூணாவது விஷயம் என்னன்னா இது ஆல்ரெடி ஒரு ஹை கிட்ட போயிட்டு தான் திரும்பி டவுன்ஃபால் ஆகிறோம். கண்டிப்பாக பார்த்தா திரும்பி மேலே போகும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை பையிங்காக நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தப்போ ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கறோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16% நம்ம எதிர்பார்க்குறோம். அதுமாதிரி ஸ்டாப் லாஸும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒன் ஸ்டாப் லாஸ் விட்டால் நீங்கள் விட்டுருங்க. 5 to 6% நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். மினிமம் டார்கெட் நம்ம இது 2வது, 2nd, 3rd டார்கெட் இந்த மாதிரி டார்கெட்ஸ் வந்து ப்ரைஸை வந்து ஓரத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ரெண்டாவது நம்ம எப்பயுமே பிடிசி தான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பிடிசி நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். வாங்க, பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு நல்ல ஹையில் இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம பையிங் வர நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பையிங் இருக்கும்போது செல்லிங் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பையிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கிறது பெட்ரு. இங்கே வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனால் நம்ம வந்து திரும்பி வந்து பை பண்ணலாம். இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வருது. பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ பையிங் பொசிஷனை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. செல்லிங்க்கு கொஞ்சம் நம்ம செல்லிங் ஒரு 60% இருக்குது, பையிங் ஒரு 50% அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, எத்தீரியம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நல்ல பேட்டர்ன் திரும்பி கிரியேட் பண்ணிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம பை பண்ணலாம். ஒரு சின்ன புல் பேக் வந்து திரும்பி மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பையிங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எத்தீரியத்தை ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,981 தான். அதுக்கு மேலே போகலை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அதுக்கடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டம்ன்றது நம்ம நிறைய பேருக்கு குரூப்பில் அனுப்பிச்சுக்கிறோம் பர்சனலி. இங்கே ஆட்டம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ள தான் நம்ம பை பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட், மினிமம் டார்கெட் நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கலாம். அந்த இவனுக்கு மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 20 to 23% நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இது நல்ல கிரிப்டோ தான். நீங்கள் வந்து டெய்லி லைவ் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த கிரிப்டோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு தெரியும். இது ட்ரேடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைபர் யூஎஸ்டிடி தான். சைபரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் பையிங்க்கு. அண்ட் தென் வாலட்டைல் ஆக ஆரம்பிச்சுன்னா ஸோ இது நல்ல ஒரு பேட்டர்ன் திரும்பி ஒரு ஹை போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைபர் வந்து நம்ம பை பண்ணலாம். மினிமம் இந்த லெவல் கிட்ட நம்ம பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த லெவல் வைக்கிறது தான் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அண்ட் தென் மினிமம் டார்கெட்ன்றது இந்த லெவல் தான். மினிமம் டார்கெட்னா நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13% நம்ம எதிர்பார்க்கலாம். சைபர் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கணும், ஆல்மோஸ்ட் 44% இது மேசிவான பர்சன்டேஜ் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நடுவில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் மாறிச்சுன்னா நம்ம வந்து சைபர் வந்து திரும்பி டெய்லி அனலைஸ் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நீங்கள் ஒரு ஃபாலோ போக முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1000 LUNC நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட வந்து ஒரு பையிங் சொல்லியிருந்தோம். நல்ல மூவ்மெண்ட் மேலே போயிட்டா திரும்பி அதுக்கு வந்து சைட்வேஸ் ஆகலாம். இதே மாதிரி திரும்பி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. மினிமம் டார்கெட் இது மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஸோ 1000 LUNC இது வரைக்கும் நம்ம வந்து பையிங் பொசிஷன் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஹெட்ஜிங்காக வந்து செல்லிங்கும் பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது திரும்பி செல்லிங் வருது. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் கிட்ட வச்சுக்கிட்டு மினிமம் டார்கெட் நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு நம்மளோட சிடிஎஸ்ஐயில். ஸோ அதனால் நம்ம வந்து அதை செல்லிங்க்கு பார்க்குறோம், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைங் எங்கே பையிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து டெலிகிராம் சேனல் கொடுக்குறோம். ஸோ டெலிகிராம் சேனல் வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செல்லிங் இங்கே சொல்லியிருந்தோம். இப்போ ப்ராஃபிட் தான் போடும், இன்னுமே செல்லிங் போயின்னு தான் இருக்குது. ஸோ நம்ம செல்லிங் வந்து ஹோல்ட் பண்ணலாம், வேணா கூட இப்போ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹூக் மாஸ்க் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் போயிருந்தான். தென் இது சின்ன புல் பேக் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. வந்தால் அப்போ வந்து பை பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.